செந்தில் பாலாஜி மேலே இவ்வளோ தூரம் நீங்கள் கால் புணர்வோடு செயல்படுறீங்க ரைட்டு. பக்கத்தில் இருக்கிற திருச்சிக்காரர் ஒருத்தருக்காரில் மீசக்காரு நண்பா நேரு 4500 கோடி எடுத்துன்னு போய் மழைநீர் கால்வா தோன்றன்னு சொல்லி இன்றைக்கி வரைக்கும் 85% சொல்லிக்கிறாங்க. அண்ணாமலை என்ன அவருக்கு மட்டும் உறங்க உண்டு என்ன பக்கத்து தொகுதின்றதுனால விட்டுட்டாரா அவரை? திமுக எப்போ போலாம் ஆட்சிக்கு வருதோ அப்போலாம் தானே இந்த மொழி போர், இந்த ஜாதி பிரச்சனை, இந்த சமுதாய பிரச்சனை, ஜாதியை வச்சு அரசியல் பண்ணுறீங்க, மொழியை வச்சு அரசியல் பண்ணுறீங்க. இதெல்லாம் திமுக ஆட்சி வரும்போது தானே வருது, மற்றெல்லாம் வரும்போது ஏன் வரமாட்டேது? அதுக்கு பதில் சொல்லுங்களேன். மக்களோட கவனம் இந்த பக்கம் வரக்கூடாதுன்றது. இப்போ இது கேட்பறோம்ல, டாஸ்மாகில் அமலாக்கத்துறை இடியே சொல்லியிருக்கு 1000 கோடி ஊழல்னு. அண்ணன் எடப்பாடியார் 40,000 கோடி ஊழல்ன்றாரு. நான் சொல்கிறேன் 1 லட்சம் கோடிக்கு மேலே அந்த ஊழல் மறந்துருக்கு. செந்தில் பாலாஜி அதிகமாக படித்தவர், வெளிநாட்டில் வேலை செய்தவர், ஒரு பேங்க்கே நடத்தினவர். அப்போ அவருக்கு இல்லாத அறிவு செந்தில் பாலாஜிக்கு இருக்கா? இப்போ அறிவு இருந்தோன்னா இது மாதிரி மாடி அவசப்பட வேண்டியது தான். ஒரு டாஸ்மாக் நிறுவனம் அரசாங்கத்தோட. நான் தான் கேட்குறேன், இந்த செந்தில் பாலாஜி இப்போ அண்ணன் முத்துசாமி இருந்தார், முத்துசாமி இருந்தானே இந்த பிரச்சனையே இருக்காது. டாஸ்மாக் அவரும் தானே பார்த்தாரு. அவர் பேரில் ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்திருக்கா? அவர்கிட்டே விட்டுட்டு போக வேண்டியது. இந்த ஆளுக்கு வேறு எதனா தகவல் தொழில்நுட்பம் இல்லைனா ஆனால் இந்திய அறநிலையத்துறை மாதிரி ஒரு துறையை எடுத்து குத்துட்டு போக வேண்டியதானே? ஏன் அதே மின்சாரம் அதே சாராயத்தை தான் கொடுக்கணுமா, எரி சாராயத்தை தான் கொடுக்கணுமா? கேட்கலாண்ணா, நான் கேட்கல, சாதாரண பொதுமக்கள் கேட்குறாங்க. ரியல் ஒன் வாய்ஸ் நண்பர்கள் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள அதிமுகவுடைய முன்னாள் நிர்வாகி ஆவின் வைத்தியநாதன் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கங்க. சட்டமன்றம் நேற்று தமிழக சட்டமன்றம் கூடிச்சு. இந்த சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் வெளிநடப்பு செய்திருக்காங்க. அவங்க முன்வைத்த கருத்துக்கள் என்ன அப்படின்னா, இந்த டாஸ்மாக் ஊழல் சமீபத்தில் இடி நடத்திய ரைடு, இதில் 1000 கோடி ரூபாய் வரைக்கும் முறைகேடு நடந்திருப்பதாக இடி தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் இதில் 40,000 கோடி வரைக்கும் ஊழல் முறைகேடுகள் நடந்திருப்பதாக சந்தேகப்படுவதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள், மதிப்புக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் எந்த பீரியட்லேருந்து விசாரிக்கணும்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2016 அவர் ஆட்சி காலத்துலேருந்து விசாரிக்கணுமா டாஸ்மாக? இல்லை கடந்த 10 ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்துலேருந்து விசாரிக்கணுமா? இது செந்தில் பாலாஜி காலத்துலேருந்தே விசாரிக்கணுமா டாஸ்மாக? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை 2011 விசாரிக்கணும். ஒரு பீரியடு சொல்லணும்ல எடப்பாடியார். காலகட்டத்தை அவர் சொல்லலை. ஆனால் அவர் சொல்கிறது ரொம்ப கம்மி. யார்? எடப்பாடி பழனிசாமி. 40,000 கோடின்றது மிக 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 சொற்ப அமௌண்ட்டு டாஸ்மாகில். ஏன்னா நல்லா தெரியும், தங்கமணி மேலே ரைடு பண்ணி வெறும் 4 கோடி மட்டும்தான் அவர் சொத்து கொழிப்பு, அதிகமாக சொத்து கொழிப்பு அவர் மனைவி மேலேயும் தங்கமணி மனைவி மேலேயும் அவர் மேலேயும் போட்டு சும்மா ஒரு எஃப்ஐஆர் போட்டு 4 வருஷம் ஆகுது. அப்படியே இருக்குது திமுக ஆட்சியில். வெறும் 4 கோடி தானே ஊழல் பண்ணார் தங்கமணி. அது ஒரு ஊழல் பண்ணாருன்னு சொல்ல. சொத்து இபி பார்த்தாரு, மதுபான ஆய்வுத்தீர்வு பார்த்தாரு. ஆனால் அவர் போய் சரண்டர் ஆகிட்டார். எங்கள் தம்பி உதயநிதி ஸ்டாலின்கிட்ட தங்கமணி பேசி அதை சரி பண்ணி அதோடு அது எஃப்ஐஆர் ஸ்டேஜ்லேயே இருக்குது. திமுகவோட 4 ஆண்டு ஆட்சியில் எஃப்ஐஆருக்கு மேலே அது முன்னெடுக்கவே இல்லை. அது ஒன்று. ஏன் அதை பற்றி அண்ணன் எடப்பாடியார் கேள்வி கேட்க மாட்டாரா? அவரோட அமைச்சரோட சகாக்கள் இருந்தவர் மேலே. 2வது டாஸ்மாக். நீங்கள் டாஸ்மாகில் ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். அந்த ஊழலோட ஒட்டுமொத்த உதாரணத்தை. டாஸ்மாக்கு ஜிஎஸ்டி கிடையாது, வேட்டு. இன்னும் வேட்டில் ஏன்னா நிறைய எக்கச்சக்கமான வரி போகிறதுனால அது வேட்டிலே இருக்குது. இன்னும் ஜிஎஸ்டிக்கு மாற்றலை. ஒரு எஸ்என்ஜிஏவாக இருக்கட்டும், இல்லை தேகத்தளி சின்னம்மாவுடைய குடும்பத்தினர் நடத்துகிற மிட்டாஸாக இருக்கட்டும், இல்லை அண்ணன் ஜெகத்ராஜ் நடத்துகிற எலைட், இல்லை கோல்டன் அண்ணன் இவர் நடத்துகிற டிஆர் பால் நடத்துகிற கோல்டன் கம்பெனியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அரசாங்கம் ஒருத்தர்கிட்ட கொள்முதல் பண்ணும்போது அதுக்கான வேட் வரியை பிடித்தும் செய்து கொண்டு தானே அவங்களுக்கு கொடுக்கணும் அந்த பணத்தை. ஆமாம், பிடிச்சிட்டு தான் கொடுப்பாங்க எல்லா துறைகள்லையும். அதான் அது டாஸ்மாகில் இன்றைக்கி வரைக்கும் நடக்குதான்னு மட்டும் விசாரிச்சு பாருங்கள். கிடையாது. அந்த பணத்தை ஒரு இதுக்கு 200 கோடி 300 கோடின்னு இவங்க அவங்க கையில் கொடுத்துட்டு அவங்க அந்த பணத்தை ரோலிங் பண்ணி 45 நாள் கழிச்சு அரசாங்கத்துக்கு கட்டுவாங்களாம். ஏன்? அரசாங்கத்துக்கு கஜானாவுக்கு ஆலின்றீங்க. வெளியிடத்தில் போய் கடன் வாங்குகிறோம், வட்டிக்கு வாங்குது அரசாங்கம். வட்டியே வர வருமானத்தில் 20% வட்டி மட்டும் கட்டுது. ஒரு ரூபாயில் 20% வட்டி மட்டும் கட்டுற தமிழக அரசு இந்த வேட்டோட பிடிச்சிட்டு அவங்களுக்கு கொடுத்தான்னா ஏன் கொடுக்க மாட்டுது? இது எதுக்கு தொழிலதிபர் மதுபான தொழிலதிபருக்கு ரொட்டேஷனோட? ஏன் இது எதுக்கு இந்த சிபிஐ இது வரைக்கும் கண்டுபிடிக்காமல் இருக்குது?
இல்லை அப்போ வந்து ஒரு 200 கோடி அல்லது ஒரு 300 கோடி கொடுக்குறாங்க, 28% வேட் அப்படின்னா ஒரு 200 கோடினா இதுலேயே ஒரு 55 கோடி 28%லாம் இல்லைங்க. ஜிஎஸ்டினா 28%க்குள்ளே வரும். இது பியாண்ட் இது கிட்டத்தட்ட 50% வேட்னும் போது ஏகப்பட்ட பர்சன்டேஜ். இப்போ 13 ரூபா சரக்கு தானே 130 ரூபா 200 விற்கிறாங்க. இந்த ஊழலை பற்றி இது வரைக்கும் வருமான வரியோ இல்லை அமலாக்கத்துறையோ லஞ்ச ஒழிப்புத்துறையோ ஏன் வாய் திறக்க மாட்டுது? அரசாங்க கஜானால இது இல்லை, பணம் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி இதுவே ரொட்டேஷன் ஆகுது. சுமார் 1000 கோடிக்கு மேலே இந்த வேட்டு பணம் தான் அரசாங்கத்துக்கு முறையாக பிடித்து செய்து. இப்போ நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி ரிஜிஸ்டர் பண்ணால் உங்கள்கிட்ட TDS 1% பிடிச்சிடுவாங்க. பிடிச்சி தான் நீங்கள் அதுக்கப்புறம் கிளைம் பண்ணலாம், இல்லை அதை நேர் பண்ணலாம். ஆனால் இங்கே வேட்டை முழுமையாக கொடுத்துட்டு 45 நாள், எவ்வளோ, ஒரு நாள் 2 நாள் இல்லை, 45 நாள் மதுபான உற்பத்தி ஆலையை நடத்துகிறவங்க கையில் இந்த நம்மளுடைய அரசாங்கத்துக்கு சேர வேண்டிய பணம் ரொட்டேஷனில் போகுது. இதை சில பேர் வைப்பு நிதியாக வைக்கிறாங்க, சில பேர் வட்டிக்கு விடுறாங்க. இப்படி பல ரொட்டேஷன் போது, ஆனால் அரசாங்கம் வட்டிக்கு வாங்கிட்டு இருக்குது. இந்த ஊழலை பற்றி யாருமே எடப்பாடி என்ன வாயை திறக்க மாட்டாரு. எதிர்கட்சி தலைவர் வாயை திறக்கணும் இல்லை, இந்த மாதிரி ஊழலாம் உள்ளே இருக்குது. ஏன் அந்த ஊழல்? அது மாதிரி கொள்முதலில், அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டில், அதே மாதிரி காலி பாட்டிலில் எம்டி பாட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறாங்கல்ல, அதெல்லாம் ப்ராப்பராக ஸ்டெரிலைஸ் ஆகுதா? அதே மாதிரி எக்ஸைஸ் டியூட்டி ஆஃபீஸர் அந்த கேட்டில் இருக்காரா? ஏன்னா பர்மனெண்ட்டாக அந்த ஆலையை திறக்கணும். காலையில் வந்து திறக்கிறதும் அவர் தான் திறக்கணும், மூடுறதும் அவர் தான் மூடணும். அவருக்கு தெரியாமல் ஒரு பாட்டிலும் வெளியில் போகக்கூடாது, ஃபேக்ட்ரியே இயங்கக்கூடாது. அவருடைய ப்ரொசஸில் தான் இயக்கணும். இப்போ நீங்கள் சொல்லும்போது தான், இப்போ தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் 40% மதுபான ஆலைகளில் இருந்து சரக்குகள் இங்கே டாஸ்மாக்கு வந்ததுக்கு எந்த ஒரு பில்லிங்குமே கிடையாது, இதில் பெரிய அளவில் முறைகேடு நடந்திருக்கு. இந்த அடிப்படையில் தான் வரக்கூடிய வாரங்களில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 5000 டாஸ்மாக் கடைகள் முன்பாக ஒரு போராட்டத்தை நடத்த போகிறோம். இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த துறையுடைய அமைச்சர் செந்தில் பாலாஜியை பதவி நீக்கம் செய்யும் வரைக்கும் இந்த போராட்டம் தொடரும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. நான் கூட அண்ணாமலைகிட்ட ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன். செந்தில் பாலாஜி மேலே இவ்வளோ தூரம் நீங்கள் காழ்ப்புணர்வோடு செயல்படுறீங்க, ரைட்டு. பக்கத்தில் இருக்கிற திருச்சிக்காரர் ஒருத்தருக்காரில் மீசக்காரு நண்பன் கே நேரு 4500 கோடி எடுத்துன்னு போய் மழைநீர் கால்வா தோன்றன்னு சொல்லி இன்றைக்கி வரைக்கும் 85% சொல்லிக்கிறாங்க. அண்ணாமலை என்ன அவருக்கு மட்டும் உறக்கம் உண்டு? ஏன்னா பக்கத்து தொகுதின்றதுனால விட்டுட்டார் அவரை. ஏன் அவரை பற்றி யாருமே பேச மாட்டீங்க? அறப்போர் இயக்கம் பேச மாட்டுது, அண்ணாமலை பேச மாட்டுறாரு. ஒன்லி ஒன் யாரை பற்றி மட்டும் பேசுகிறீங்க? செந்தில் பாலாஜி மட்டும் தான் பேசுகிறீங்க. திமுகவில் செந்தில் பாலாஜி மட்டும் தான் ஊழல் பண்ணுறாரா? ஏன் மதுரை மூர்த்தி பற்றி ஏன் பேச மாட்டீங்க? ரிஜிஸ்ட்ரேஷனில் நடக்காத கொள்ளையா சொல்லுங்கள். ஏன் சார் அவர் மூலம் அப்போ அவங்களாம் ஒரு கப்பம் கட்டுறாங்களா அண்ணாமலைக்கு? மற்ற அமைச்சர்லாம் கப்பம் கட்டுறாங்க. இப்போ கப்பம் கட்டாதுன்னு பார்த்தா செந்தில் பாலாஜி மட்டும் தான் கப்பம் கட்டலையா? நான் சொல்கிறேன், நான் செந்தில் பாலாஜி வந்து உத்தமரம், நான் வக்காலத்து வாங்க வரல. ஏன் இந்த பார்வை அருகில் இருக்கிற மீசக்கார நண்பன் மேலே போக மாட்டேது உனக்கு? என் நட்பு ரீதியாக நீங்கள் 2 பேரும் இல்லை, அவர் வந்து செந்தில் பாலாஜியை போட்டு கொடுக்குறாரா, காட்டி கொடுக்குறாரா? ஒரு வேளை செந்தில் பாலாஜி மேலே இருக்கிற இதெல்லாம் வந்து KN நேரு வந்து உங்களுக்கு சொல்கிறாரா? அப்படி கூட எடுத்துக்கலாம் இல்லையா? இல்லை, சமீபத்தில் நடந்த இடி ரைடை பொறுத்த வரைக்கும் இடியை வந்து ஒரு பெரிய அளவில் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிக்கும் போது அந்த விஷயம் பூதாகரமாக வெடிக்குது. அப்போ அது குறித்து எல்லா தலைவர்களும் பேசுகிறாங்க. 4 வருஷமாங்க இந்த மழைநீர் வடிகால் தோன்றேன். நீங்கள் 4500 கோடிங்க ஸ்மார்ட் சிட்டியோட சேர்த்திங்கன்னா இன்னும் 6000 கோடிக்கு மேலே போங்க. எங்கெங்க அந்த பணம்? ஏங்க அந்த வேலை முடியல? அதை பற்றி எதிர்கட்சி தலைவரும் ஏன் வாய் திறக்க மாட்டுறாரு? பிஜேபி மற்றதுக்கெல்லாம் எகிரி குதிக்கிறவர் இன்னும் 85% எப்போ கேட்டாலும் நேரம் KN நேரு அண்ணங்கிட்ட கேளுங்களேன். 85% வந்து தாண்டவே மாட்டாங்க, முடிஞ்சு வச்சது. போன வருஷம் கேளுங்க அதே தான், அதுக்கு 3 வருஷம் கேளுங்க அதே 85%. எப்போ உண்மையிலேயே அதுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்து எத்தனை சதவீதம் தான் முடிஞ்சிருக்கு? ஏன் அது வந்து இல்லை பழைய வீராண திட்டம் மாதிரி அவங்க அப்பா காலத்தில் வீராணத்தை கிடப்பில் போட்ட மாதிரி இதை கிடப்பில் போட போகிறீங்களா? மக்களோட வரி பணங்க, மக்களின் ஒருவனாக நான் கேட்குறேன். 4500 கோடி எங்கே போச்சு? அதை பற்றி ஏன் ஒரு அரசியல் தலைவரும் வாயை திறக்க மாட்டீங்க? சென்னையில் தானே கொட்டியிருக்கீங்க 4500 கோடி. ஏன் மழை பெஞ்சா நிற்கிது, மழை பெஞ்சா டிராஃபிக் இது ஆகுது. அதே இடத்துல அது எங்கெங்கே தண்ணி நின்றுதோ அதே இடத்துல தண்ணி நிற்கிது. அதுவாக போனால் தான் உண்டு. ஒரு இடத்துலையும் கனெக்ட் பண்ணல. எல்லா இடத்துலையும் நீங்கள் போய் பாருங்கள், எல்லா இடத்துலையும் அது பக்கத்தில் எடுத்து போய் அழகாக எடுத்து அங்கங்கே கூவம் போயிட்டுருது, அங்கங்கே பக்கத்தில் கனெக்ட் பண்ணலாம். கொசத்தில் யார் கூவத்தில் போய் ஈஸியாக கனெக்ட் பண்ணலாம். நியர் போய் விட்டுட்டு தனியாக காவா போட்டு போய் மெரினாவில் தான் விடுவேன்னு சொல்லி எதுக்கு அரசாங்கம் பண்ணது இப்படி? எப்போ வந்தாலும் இந்த சிமெண்ட் மேலேயே குறியாக இருக்கிறீங்களே, என்ன விஷயம்? சிமெண்ட் கம்பெனி நத்தது யாருன்னா உங்கள் சொந்தக்காரங்க யாரும் நத்துறாங்களா என்னன்னு தெரியல அரசாங்கத்தில். இதெல்லாம் மறைக்கிறதுக்கு தான் நீங்கள் இந்த மொழிப்போர், இருமொழி கொள்கை, மும்மொழி கொள்கை, இன்னும் எதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க? எந்த காலத்தில் இருக்கிறீங்க? இன்றைக்கி எல்லாரும் நீங்கள் சொல்கிறீங்களே இன்றைக்கி ஹிந்தி படிக்கக்கூடாதுன்றீங்க.
ஹிந்தி திணிக்கக்கூடாதுன்றீங்க. ஹிந்திக்காரனை நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியுமா? ஹிந்திக்காரன் இல்லாமல் தமிழ்நாட்டில் ஒரு வேலை நடக்குமா? இல்லை, இதுக்கு பதில் கொடுக்கும்போது தான், இப்போ மும்மொழி கொள்கைக்கு எதிராக பதில் கொடுக்கும்போது தான் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்களுக்கு பதில் சொல்லும்போது என்னுடைய பசங்க வந்து இருமொழியில தான் படிச்சாங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சாரு. அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் உங்க பசங்க எத்தனை மொழியில படிச்சாங்க அப்படின்னு கேட்கும்போது இருமொழி அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. சொல்லலாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த இருமொழி என்னன்னு பார்க்கும்போது தான் அண்ணாமலை அவர்களே சொல்றாங்க ஆங்கிலமும் இங்கிலீஷும் பிரெஞ்சும் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி. இதுக்கெல்லாம் எங்கெங்க ஃப்ரெஞ்சுக்கெல்லாம் எங்கெங்க ஸ்கூலில் இப்போ அவங்க சொல்கிறாங்க மும்மொழி கொள்கை, ஏதாவது ஒரு மொழியை கற்றுக்கணும், அவங்க சொல்கிறதும் தப்பு. எந்த மொழின்னு நீ சொல்லு. அப்போ ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஸ்கூலில் ஒருத்தன் தெலுங்கு கற்றுக்கணுமா, ஒருத்தன் ஹிந்தி கற்றுக்கணுமா, ஒருத்தன் வந்து ஒரியா கற்றுக்கணுன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் வாடகை நடத்துறதுக்கு வாத்தியார் வைக்க முடியுமா? அதுக்கு வசதி வாய்ப்பு இருக்கா? 90% ஹிந்தி தான் சேருவான். அந்த 90% நம்ம வந்து ஹிந்தி டீச்சர் தான் வைப்பான். மற்ற மொழிக்கோ ஃப்ரெஞ்சுக்கோ இல்லை மற்ற மொழிக்கோ நம்மளுக்கு வழிவகை செய்ய முடியுமா? ஒவ்வொன்றுத்துக்கும் ஆங்கிலத்துக்கு வாத்தியார் இருக்கிறான். அது இப்போ இருக்கிறதுக்கே வாத்தியாருங்க இல்லை. பிள்ளைங்க படிக்காமல் அதுங்களா படித்து அதுங்களா எக்ஸாம் எழுதுற நிலமை தான் இருக்குது. ரிட்டையர்ட் ஆன வாத்தியாருங்க யாரும் இன்னும் ரீஃபில்லே பண்ணல. இந்த தருணத்தில் வாத்தியாரங்களாம் இந்த திமுக நம்பி ஓட்டு போட்டு ஏமாந்து நடுரோட்டில் உட்காந்து போராடி நிற்கிறான்டா. இதெல்லாம் பார்த்தோம். இந்த ஜாக்டோ ஜெயா, இந்த ஜெயா, அந்த ஜெயாலாம் திமுக கள்ள ஓட்டு போட்டவனுங்க இவனுங்கெல்லாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாத்தியம் திமுக ஆட்சிக்கு வரணும்னு சொல்லி ஒவ்வொரு வாத்தியம் 50 ஓட்டு வைத்த முதியோர்கள் கள்ள ஓட்டு போட்டவனுங்கிறான். யார் இந்த வாத்தியங்கள்லாம்? இன்றைக்கி அனுபவிக்கிறாங்களா இல்லையா? ஏன் நான் என்ன கேட்குறேன், இந்த மொழிப்போர் பிரச்சனை திமுக எப்பப்போ வருதோ அப்பப்போ தானே இந்த பிரச்சனைலாம் உருவாகுது. இதுக்கு முன்னாடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 33 ஆண்டு காலம் ஆட்சி பண்ணியிருக்குல்ல, அப்போல்லாம் இந்த மொழிப்போர் பிரச்சனை ஏன் வரமாட்டுது? திமுக எப்பப்போலாம் ஆட்சிக்கு வருதோ அப்போலாம் தானே இந்த மொழிப்போர், இந்த ஜாதி பிரச்சனை, இந்த சமுதாய பிரச்சனை, ஜாதியை வச்சு அரசியல் பண்ணுறீங்க, மொழியை வச்சு அரசியல் பண்ணுறீங்க. இதெல்லாம் திமுக ஆட்சி வரும்போது தானே வருது. மற்றெல்லாம் வரும்போது ஏன் வரமாட்டுது? அதுக்கு பதில் சொல்லுங்களேன் நெறியாளர். இல்லை, அதே கேள்வி தான் எழுது. அப்போ நீங்கள் சொல்லும்போது தான் என்ன காரணத்துக்காக திமுக வரும்போது இது போன்ற மோதல்கள் உருவாகுது? திமுக அரசியல் செய்வதற்காக இதை பயன்படுத்துகிறாங்க. இல்லை, அவங்க செய்கிற ஊழலை மறைக்கிறதுக்கோசம் விஞ்ஞான முறையில் இதை திசை திருப்புறாங்க, அவ்வளோதான். மக்களோட கவனம் இந்த பக்கம் வரக்கூடாதுன்றது. இப்போ இது கேட்குறோம்ல, இப்போ டாஸ்மாகில் அமலாக்கத்துறை இடியே சொல்லியிருக்கு 1000 கோடி ஊழல்னு. அண்ணன் எடப்பாடியார் 40,000 கோடி ஊழல்ன்றாரு. நான் சொல்கிறேன் 1 லட்சம் கோடிக்கு மேலே அது ஊழல் நடந்திருக்கு ஒவ்வொரு ஆண்டும். நான் சொல்லலை இதை, அண்ணன் பழனிவேல் தியாகராஜன். நீங்கள் பிடிஆர் சொல்கிறாருல, முதல் வருஷத்தில் 30,000 கோடி ஊழல் வச்சுருக்காங்கன்னு அண்ணன் பிடிஆர் தான் சொன்னார். இதை 20,000 30,000 கோடின்னு சொன்னாரா? 4 வருஷத்தில் எவ்வளோ? 1,20,000 கோடி ஆயிருக்குமா? இருக்காதா? ஆயிருக்குமா இல்லையா? வருஷத்துக்கு 30,000 கோடின்னு சொன்னவர் யார்? உங்கள் அமைச்சரவையில் இருந்தவர் தான். கண்டிப்பாக. அதனால தானே அவருக்கு மந்திரி பதவி பிடிங்கி ஒரு டம்மி மந்திரி பதவியில் போட்டிருக்கீங்க. அவர் இதுக்கு முன்னாடி என்ன மந்திரியாக இருந்தார்? ஃபைனான்ஸ், அதாவது முதலமைச்சருக்கு அடுத்த இடத்துல இருந்தவர் அவர் மந்திரி புரோட்டோக்காலில் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்தவர். அவர் இப்போ டம்மியாக தூக்கி அடிக்கப்பட்டு தகவல் தொழில்நுட்பத்துக்கு ஒதுக்கிட்டு 8,000 கோடி கூட இல்லையே. அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஒதுக்கியிருக்கீங்க? கல்வித்துறைக்கு, பள்ளி கல்வித்துறைக்கு இப்போ 46,000 சில்லற கோடி ஒதுக்கியிருக்கிறோம். உயர்கல்விக்கு 8,000 சில்லற கோடி. இதுக்கு தகவல் தொழில்நுட்பத்துக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்கோம்? ரொம்ப ரொம்ப சொற்ப அமௌண்ட் தானே அதுக்கு ஒதுக்கியிருக்கீங்க. அப்படி ஒரு டம்மி, இந்த அறிவாளி ஞானின்னு சொல்லக்கூடிய உங்கள் இடத்துல ஞானியாக இருக்கக்கூடிய அந்த பிடிஆர் தியாகராஜன் எடுத்து ஏன் டம்மியில் போட்டிங்க? இதுதானே காரணம். நான் என்ன கேட்குறேன், இந்த செந்தில் பாலாஜித்தை இப்போ அண்ணன் முத்துசாமி இருந்தார், முத்துசாமி இருந்தானே இந்த பிரச்சனையே இருந்திருக்காரு. டாஸ்மாக் அவரும் தானே பார்த்தாரு. அவர் பேரில் ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்திருக்கா? அவர்கிட்ட விட்டுட்டு போக வேண்டியது. இந்த ஆளுக்கு வேறு எதனா தகவல் தொழில்நுட்பம் இல்லைனா ஆனால் இந்திய அறநிலைத்துறை மாதிரி ஒரு துறையை குத்துட்டு போக வேண்டியதானே? ஏன் அதே மின்சாரம் அதே சாராயத்தை தான் கொடுக்கணுமா, எரிசாராயத்தை தான் கொடுக்கணுமா? கேட்குறேன் நான் கேட்கல, சாதாரண பொதுமக்கள் கேட்குறாங்க. இல்லை, அவர் வந்து சிறப்பாக செயல்படுவார், வேகம் எடுத்து செயல்படுவார் அப்படிங்கிற அடிப்படையில் கூட முதலமைச்சர் ஒரு பதவி. இல்லை, அவர் பேட்டியாக இருக்க இப்போ சிறப்பாக செயல்பட தெரியாதா? செந்தில் பாலாஜி அதிகமாக படித்தவர், வெளிநாட்டில் வேலை செய்தவர், ஒரு பேங்க்கே நடத்தினவர். அப்போ அவருக்கு இல்லாத அறிவு செந்தில் பாலாஜிக்கு இருக்கா? இப்போ அறிவு இருந்தோன்னா இது மாதிரி மாட்டி நான் அவசப்பட வேண்டியது தான். ஒரு டாஸ்மாக் நிறுவனம் அரசாங்கத்தோட கிட்டத்தட்ட 50,000 கோடிக்கு மேலே வருமானம் வரக்கூடிய ஒரு நிறுவனம் தமிழக அரசோட மதுபான கொள்கையை எதிர்த்து ரைடு நடக்குது. இடி ஒரு திமுக காரன், ஒரு திருமாவளவன், அவர் சேர்ந்த கூட்டணி கம்யூனிஸ்டுக்காரன் எவனும் வாயை திறக்க மாட்டானே, கண்டனம் தெரிவிக்க மாட்டானே. மத்திய அரசு ஏன் தெரிவிக்க மாட்டான்? பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி, வணக்கங்க.